ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல் அடுத்ததா சுயம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத சுயம், சுழியம், சுசியம்னு எப்படி வேணாலும் சொல்லலாங்க. என்னதான் மைசூர் பாக்கு, லட்டு, ஜாங்கரின்னு வந்தாலுமே இத பீட் பண்ணவே முடியாது. இது என்னோட ஆல் டைம் ஃபேவரைட்டு. உங்கள்ல யாருக்கு இது பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துரலாம். சுயம் செய்யறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி கூட வேணும்ன்னும்போது நீங்க பொருட்களோட அளவுகள கூட்டி செஞ்சுக்கோங்க. இப்ப இத ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் 2 மணி நேரம் ஊற வைக்க போறேன். உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லனாலும் உடனே நீங்க வாஷ் பண்ணிட்டு அப்படியே குக்கர்ல சேர்த்து ஒரு 5 விசில் விட்டுடுங்க. கரெக்ட்டா இருக்கும். இது 2 மணி நேரம் இப்ப ஊறட்டும். இப்ப 2 மணி நேரம் ஆகியிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இத குக்கர்ல சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா கலந்து குடுத்துருங்க. நம்ம பேக்கிங் சோடா செய்யாம செஞ்சோம்னா கொஞ்சம் ஹார்டாகி கிடைக்கும். சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். இப்ப இதுல பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதால, இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டீம் அடங்குனதும் குக்கர் தொறந்து பார்த்துருக்கேன். பாருங்க, கரெக்ட்டா நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. நம்ம வேக வைக்கும்போது பருப்பு மூழ்குறது அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் இந்த தண்ணிய நான் வடிக்க போறதில்ல. அப்படியே தான் எடுத்துக்க போறேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆற வச்சுட்டு, தண்ணி வடிச்சுட்டு மிக்ஸில கூட சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா நான் இன்னைக்கு அப்படியே இத மசிச்சுக்க போறேன் மேஷர் வச்சு. மேஷர் இல்லன்னா மத்து வச்சு கூட நீங்க மசிச்சுக்கலாம். ரொம்ப கூழ் மாதிரி மசிக்காம, ஒண்ணும் பாதியுமா மசிச்சோம்னா, நம்ம அத சாப்பிடும்போது நல்லாருக்கும். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கடலை பருப்பு அளந்த அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. தேங்காய் நிறம் மாறிடக்கூடாது. அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா வறுத்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்து செய்யறதால இத ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க. 2 நாளுக்கு மேல வச்சுக்க முடியாது. இப்ப தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கு. அதே கப்லயே இப்ப நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். நான் சேர்த்திருக்க வெல்லம் சுத்தமா இருக்கிறதால அப்படியே சேர்த்திருக்கேன். நீங்க எடுக்கிற வெல்லம் தூசி இருந்துச்சுன்னா, அத கொஞ்சம் தண்ணீல கரைச்சுட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். அப்புறம் நமக்கு இது சுருண்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க கடலை பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இல்லன்னா இறுகி பிடிச்சிரும். நமக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லங்க. இது கட்டியாகி வந்தா போதும். ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு கிளறி குடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டிப்பட்டுரும். இப்ப இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியா வேணும்னா, நீங்க 1/2 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தூக்கலா இருக்கிறதுக்காக 3/4 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். பாருங்க நல்லா கெட்டியாகிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இத நல்லா ஆற விட்டுருங்க. இப்ப நல்லா முழுமையா ஆறியிருக்கு. இப்ப இத எந்த அளவுக்கு நம்ம சுயம் செய்ய போறோமோ, அந்த அளவுக்கு உருண்டைகளா ரெடி பண்ணிக்கலாம். இது ஈஸியா உருண்டை பிடிக்க வந்துருங்க. இதே மாதிரி மாவையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் கடலை பருப்புக்கு இவ்ளோ சுயம் வந்திருக்கு. இப்ப இந்த மைதா மாவும் நல்லா ஊறி ரெடியா இருக்கு.
இன்னும் கூட கொஞ்சம் திக்காகி இருக்கு பாருங்க. இப்ப கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்படி இருந்தா தான் இதுக்குள்ள நம்ம பூரணம் சேர்த்து எடுத்து எண்ணெயில போடும்போது கரெக்ட்டாகி கிடைக்கும். செஞ்சு வச்சிருக்க பூரண உருண்டையில 1 எடுத்து இது மாதிரி மாவுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாவுல மேல படுறது அளவுக்கு இது மாதிரி எடுத்துக்கலாம். போண்டாலாம் செய்வோம் இல்லைங்களா? அதே ஸ்டெப் தான். இப்ப அடுப்புல ஒரு கடாய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அத மிதமான தீயில இருக்கும்போது இத சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்க பிகினர்ஸா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல எண்ணெயில டைரக்ட்டா போட கஷ்டமா இருக்கு, பயமா இருக்குன்னா, ஒரு கரண்டி வச்சு குழிவான ஒரு கரண்டி வச்சு கூட எடுத்து போட்டுக்கலாம். இப்ப இது சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டு திருப்பக்கூடாது. 2 நிமிஷம் பொறுத்து தான் திருப்பணும். 2 பக்கமும் ஈவனா குக் ஆகுறது அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி கரைச்சிருக்கிறதுனால தான் மாவுல எண்ணெயில கரையாம வந்திருக்கு. இல்லன்னா கரைஞ்சிரும். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. கலர் மாறியிருக்கு பாருங்க. இது கரெக்ட்டான பக்குவம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சுசியம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.